ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், பாண்டியனுக்கு பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாங்க சரவணன் என்றே சொல்லலாம். சரவணன் கோயிலில் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச மயிலோட அப்பா போய் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. மயிலோட என்ன நினச்சிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு இந்த வீட்டில் உட்காந்துருக்கிற, ஆனால் உன்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேறொரு பொண்ணோட சுற்றி திரிகிறாங்க. ஏற்கனவே உன்னுடைய அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டில் போய் இருக்க சொல்லி ஏன் நீ போகலை என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னப்பா பேசுகிறீங்க, அவங்க என்ன இப்போ வருவாங்க என்று என்னை பார்த்துட்டா இருக்கிறாங்க, எதுக்கு இங்கே வராதே என்று எத்தனை தடவை திறத்தி இருக்கிறாங்க. நான் எத்தனை தடவை அந்த வீட்டில் போய் நிற்கிறேன், நீங்களும் பார்த்துருக்குறீங்க தானே. ஆனால் எங்கே பார்த்தாலுமே அவங்க எதுக்கு இவளை பார்த்தேன், எதுக்கு இவன் வந்தா என்ற மாதிரி தான் அவங்களோட முகமே இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு நான் கேவலமாக போனேன்னா அவங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி கேவலப்படணும், தேவையில்லையப்பா, நான் என்னுடைய வீட்டிலே உட்காந்துருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீ உட்காந்துருப்ப, யார் இந்த செலவெல்லாம் பார்க்குறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மயில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா நீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன் இல்லையா, என்னுடைய செலவை நானே பார்த்துக்கொள்கிறேனம்மா, நான் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செலவு இருந்தால் கூட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சளவு நான் பார்க்குறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால், அவங்க இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக அவங்களோட போய் பிரச்சனை பண்ணணும். அந்த அம்மா அவ்வளோ தூரம் நேசிச்சதே, என் பொண்ணு பையன் ரொம்ப தங்கமானவன், உன்னுடைய பொண்ணு சரியில்லை, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் கோயிலில் வச்சு என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பா. கோயிலில் நான் என்னுடைய பொண்ணு கெஞ்சிட்டு இருந்ததை நான் கண்ணால் பார்த்தேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கூட கண் கலங்கவே இல்லை, கொஞ்சம் கூட இறக்கப்படவே இல்லை, எதுக்கு கோயிலுக்கு வந்தன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்னடான்னு சொன்னால், அவங்களோட பையனுமே கோயிலில் இன்னொரு பொண்ணோட பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்குறீங்க. சரி, நாங்கள் இதை போய் சொன்னால் அவங்க நம்புவாங்களா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாக்கியம், என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்குற, நான் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தோன்னே உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். எப்படியாவது இந்த பிரச்சனை பெருசாகும்னு எனக்கு தெரியும், அப்படி பெருசாகும்போது இந்த ஃபோட்டோவை காட்டணுமன்றதுக்காக நான் எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அதுவே போதும், நான் வாரம் பிரச்சனைக்கு என்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களோட அம்மா யார், மயிலோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு போகும்போது மயிலோட அப்பாவும் நானும் வாரேன், என்ன பாக்கியம், என்ன விட்டுட்டு போகிற, நான் தானே பார்த்தது யார், கண்டிங்களான்ற மாதிரி கேட்கும்போது, நான் சொல்ல வேண்டாமா, என்ன நடந்ததுன்றதை சொல்ல வேண்டாமா, எதுக்கு என்ன விட்டுட்டு போகிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அங்கே என்ன பண்ண போகிற, நீ உன்னுடைய பாட்டுக்கு பேசாமல் தான் இருக்க போகிற, நான் தான் அவங்கள ஏச போகிறேன், எதுக்கு நீ வர, பேசாமல் வீட்டிலே உட்காந்துரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாக்கியம், நான் வரப்போகிறேன்ற மாதிரி போகிறாங்க. போகும்போது மயில் தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் அங்கே போகாதீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால், மயிலுக்கு ஏற்கனவே அவங்க இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தெரியும், அதனால் மயில் அங்கே போக வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கே இவ்வளவு கோவம் வருது, நீ எப்படி உட்கார்ந்துருக்கிற, நீ தான் இந்த பிரச்சனையை போய் கேட்கணும், ஆனால் நீ பேசாமல் உட்கார்ந்துருக்கிறிய, என்ன பொண்ணு நீ, அதனால தான் உன்னை அவங்க ஈஸியாக ஏமாற்றிட்டு போட்டாங்க என்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு இங்கே வராங்க. வரும்போது வீட்டில் யாருமே காணல, என்ன யாருமே இல்லையா, எல்லாது நாங்கள் வருவோம்னு தெரிஞ்சே எல்லாரும் வீட்டை விட்டே போயிட்டாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தராக வராங்க. யார் இது, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே என்ற மாதிரி பார்க்கும்போது, இவங்க இதுக்கு இங்கே வந்தாங்க, எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களோட பொண்ணை நாங்கள் இனி ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், எத்தனை தடவை சொல்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, அது நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், ஏன்னு சொன்னால் உங்களோட பையன் இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்கிறானே, எப்படி உங்களோட பையன் என்னுடைய பொண்ணை ஏற்றுக்கொள்ளுவாங்க, நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீங்க, அதுக்காகத்தானே என்னுடைய பொண்ணையை நீங்கள் திரத்தி விட்டுருக்கிறீங்க, பாவம் அவள் நிறைய பொய் சொன்னால் அப்படியே ஏமாற்றிட்டா, எப்படி ஏமாற்றிட்டான்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லி எங்களோட பொண்ணை எவ்வளோ அவமானப்படுத்தினீங்க, இப்போ உங்களோட பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஊரே பார்க்குற மாதிரி கோயிலில் இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருந்தானாமே, அது பார்க்கலையா நீங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பாண்டியன் யார் அது என்ற மாதிரி வராங்க. வாங்க, உங்களை தான் பார்த்துட்ருக்குறேன், நீங்கள் தானே ரொம்ப நல்ல மனசராச்சே, உங்களோட பசங்களெல்லாம் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சுக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க, இங்கே உங்களுக்கு என்ன வேலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வேலை இருந்தபடியே தான் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பொண்ணு அங்கே அழுதுட்டுருக்குறா, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் தான் இன்னொரு பொண்ணை தேடி உங்களோட பையன் போனாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. யார் போனது, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, வேறு யாரை பற்றி பேசுகிறேன், மாப்பிள்ளையை பற்றி தான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரவணனை பற்றியா, சரவணனுக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவுமே இல்லை, நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கிறீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு யாரையும் நாங்கள் பார்க்கல, உங்களோட பையனை தான் பார்த்தோம், ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட
எங்கிட்ட இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ஆதாரம், ஏதாவது பொய் சொல்ல போகிறீங்களா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனா வடிவாக பார்க்குறாங்க. அச்சோ, இவங்க வேறு ஆதாரம் என்று சொல்கிறாங்களே, என்னத்தை சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, இவங்க சொல்கிற விஷயம் இந்த விஷயம் உண்மையாச்சே, எனக்கு வேறு தெரியும், எப்படி நான் வந்து இதை வந்து சமாளிக்கிறதோ தெரியலையே, உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்ற மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து மயிலோட அப்பா வந்து தன்னுடைய ஃபோனை எடுத்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதில் உட்கார்ந்துருக்கிறது உங்களோட பையன் தானே, அதில் உட்கார்ந்துருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது வந்து அவங்களோட காலேஜில் படித்த பொண்ணு தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், காலேஜில் படித்தவங்களை கண்டா கதைக்கிறது இல்லையா, அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, ஏன் நீங்கள் வந்து யாரையுமே தெரிஞ்சவங்களை கண்டா பேசுகிறது இல்லையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து ஃப்ரெண்டாக இருந்தால் பரவாயில்லை, அல்லது தெரிஞ்சவங்கன்னு பேசினா பரவாயில்லை, அது அப்படி இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் ஏதேதோ முடிச்சு போட்டுட்டு வரக்கு நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து கோமதி சொல்கிறாங்க. என்னது, நாங்கள் கற்பனை பண்ணிட்டு வரோமா, நாங்கள் இதுவும் கற்பனை பண்ணிட்டு வரையில, உங்களோட பையன் பேசிகிட்டு இருந்ததை இவங்க வந்து வடிவாக பார்த்துருக்குறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணியிருக்கிறாங்களாம். உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்றதுக்காக நீங்கள் கட்டி கொடுக்கிற மாதிரியும், அவங்களோட குடும்பத்திலையும் அதே மாதிரி நடந்ததாலேயும் அவங்க வேறு வேறு கல்யாணம் பண்ணதாக வந்து அவங்க பேசிகிட்டு இருந்ததை இவங்க வடிவாக பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த பிரச்சனைக்கே நாங்கள் வாரோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரோ தெரியாதவங்களையோ இல்லை தெரிஞ்சவங்களையோடையோ பேசுகிறதுக்கு நாங்கள் எதுக்கு பிரச்சனைக்கு வரப்போகிறோம், அப்படியெல்லாம் பிரச்சனைக்கு வரக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாண்டியன் வடிவாக பார்க்குறாங்க. சரவணன் வேறு வீட்டில் இல்லை, இருந்தால் நேரவே கேட்டுடலான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி அவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பிஸியாச்சே, அந்த பொண்ணு எங்கே போகிறாங்க வாராங்க என்ற மாதிரியெல்லாம் பார்த்துட்டுலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வீட்டை காணறது கஷ்டமாக தானே இருக்குமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சரவணமே வராங்க. என்னப்பா இவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன இவங்க திருந்தவே மாட்டாங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை பற்றி பேச வந்தேன்னு சொன்னால் என்ன பற்றி பேசுகிறதுக்கு அப்படி என்ன தான் இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களை பற்றி தானே வந்து ஊரே பேசுமே, நாங்கள் பேசினா என்ன என்ற மாதிரி வந்து மயிலோட அப்பா வந்து பேசுகிறாங்க. இவங்களை தயவு செய்து வெளியில் போக சொல்லுங்கள், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து மயிலோட அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோம், நீங்கள் அவங்கள லவ் பண்ணதும் எங்களுக்கு தெரியும், எங்களோட பொண்ணை வந்து நீங்கள் ஏமாற்றிட்டு இருக்கிறதும் எங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரவணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது, ஓடி வந்து அடிக்கிறாங்க. அடித்தோன்னே வந்து பாண்டியன் பயங்கர கோபமாக வந்து பார்க்குறாங்க. என்ன இது சரவணா, என்ன பண்ணிகிட்ருக்கிற, செந்திலும் கதிரன் தான் என்னுடைய பேச்சை கேட்குறீங்களேன்னு சொன்னால் நீமா அப்படி பண்ணிகிட்ருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கப்பா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன இவர் எதுவுமே தெரியாதவர் மாதிரி நடிக்கிறாரே, இவர் பேசிகிட்டு இருந்ததை நானுமே பார்த்தனே, அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வியை நானே இவர்கிட்ட கேட்டிருக்கிறேனே என்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் அவங்க மேலே வந்து நீ வந்து கை வச்சது தப்பு, முதல்ல வந்து மன்னிப்பு கேளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா நீங்கள் எங்கள்கிட்ட வீட்டிலே வந்து எங்களை பற்றி தப்பாக பேசினா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் நீ பேசினது தப்பு, முதல்ல வந்து மன்னிப்பு கேளுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி பாண்டியன் வீட்டில் வச்சு சரவணம்மை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களோட மன்னிப்பெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவன் இன்னொரு பொண்ணோட பேசுகிறானோ இல்லையோன்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களோட பொண்ணை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எத்தனை தடவை சொன்னாச்சு, இதையே சாட்டாக வச்சு நீங்கள் வந்து மயிலுவை இந்த வீட்டில் கொண்டலான்ற மாதிரி வந்து வந்துட்டீங்களான்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மயில் வீட்டில் நின்று ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுடைய அம்மாவுக்கு. அவங்க வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணவே இல்லை. என்ன இது, அங்கே போய் என்ன பிரச்சனை பண்ணுறாங்களோ தெரியலையே, தேவையில்லாமல் வந்து அவங்க வந்து அவமானப்பட்டுட்டு வரப்போகிறாங்க. எவ்வளோ தான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே என்னை பிடிக்கலை, முக்கியமாக வந்து மாமாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, சரவணன் மாமா என்னை வேண்டாண்டு ஒதுக்கியே விட்டுட்டாங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாமல் போய் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பிரச்சனை இன்னுமே பெருசாக மொழியோ குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களை போய் கூட்டிகிட்டு வரலாம்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வந்து வாசலில் நிற்கிறாங்க. என்னடி எல்லாம் உன்னுடைய வேலை தானா, நீ தான் உன்னுடைய அம்மா அப்பாவை இங்கே அனுப்பிட்டு நல்ல மாதிரி வெளியில் நின்று நாடகம் மாறியான்ற மாதிரி வந்து சரவணன் கேட்குறாங்க. இல்லை மாமா, அப்படியெல்லாம் வந்து நான் வந்து அனுப்பிட்டு நிற்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, மாமான்ட்டு மாத்திரம் சொல்லாத, நீ யாரோ நான் யாரோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம், ஏன் உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சான்ற மாதிரி வந்து மயிலோட அம்மா வந்து கேட்குறாங்க. அம்மா இங்கே பாரம்மா, எதுக்கு தேவையில்லாமல் உங்களோட பிரச்சனை பண்ணுற, அவங்க வந்து உங்களை வந்து மதிக்கவே இல்லை, நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிறதே அவங்க
அவங்க விரும்பவே இல்ல. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்களோட கஷ்டம் எங்களோட. வாங்கம்மா நாங்க போகலாம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போற? நீ தானே வந்து கேட்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க என்று சொல்லி, நீ நம்ம பாட்டுக்கு பேசாம போறன்ற மாரி வந்து சொல்றாங்க. எனக்கு கேட்கணும்னு தோணலையம்மா. கேட்கிற நிலைமையிலும் அவங்க இல்லையம்மா. கேட்கக்கூடியவங்கள்ட்ட தானே நான் வந்து கேள்வி கேட்க முடியும். அவங்க வந்து என்னுடைய கதைய கேட்கிறதா இல்ல. அவங்க வந்து அடிக்கிறது அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, பிறகு என்னம்மா நான் வந்து கேட்கறது? வாங்கம்மா நாங்க போகலாம்ன்ற மாரி வந்து கூட்டிட்டு போறாங்க. இப்படி போகும்போது வந்து கோமதியோட அம்மா வந்து பரிதாபமா பார்க்குறாங்க. பாவம் அந்த பொண்ணு வந்து அவமானப்பட்டுட்டு போகுது. அவங்களோட அம்மா, அப்பா கொஞ்சம் வந்து கோவமா தான் நடந்து கொள்றாங்க. ஆனா அந்த பொண்ண பார்த்தா பாவமா இருக்கே! எப்படி இத பத்தி பேசுறது? ஏற்கனவே வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து பேசுறதில்ல. இதுக்குள்ள வந்து நான் எப்படி இந்த பிரச்சனைய பேசுறது? என்னடாப்பா எல்லாமே பிரச்சனையா இருக்கு. யாரோட இந்த பிரச்சனைய பத்தி பேசுறதுன்ற மாரி வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.